சந்த பிள்ளையாரே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கத்த கத்தையா அச்சடிச்ச நோட்டு அந்த மாதிரி நிரப்போட. ஆமாப்பா. பிள்ளையாரப்பா, உனக்கு நான் பழத்திலேயே அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். இந்த பையில பணம் தொங்கணும் நம்பி, புரியுதா? சந்த பிள்ளையாரே, தக்காளி விற்க வந்தவங்க, பழம் விற்க வந்தவங்க, தேங்காய் விற்க வந்தவங்க, மாங்காய் விற்க வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். பணம் அவங்க பாக்கெட்டை நிரப்பணும். இந்த பிளேடு அவங்க பாக்கெட்ட பதம் பார்க்கணும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. தொப்புள் கொடி உறவா? இல்ல இல்ல. கட்சி கொடி உறவா? இல்ல இல்ல. கள்ளுக்கடை உறவா? ஆமா ஆமா. உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் 2 பேரு அனாரப்போ சங்கதான். ஹாய் ஜோ, போதும் நல்லாத்தான் வந்திருக்க, எடுத்து கொட்டு. ஆளுக்கு 2 அரசல் எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சிட்டு மப்புல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபா கபாங்குது. வெடிஞ்சு வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே. போய் வேலையை பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணும். எடுத்து போடு. கசகசன்னு பேசாதீங்க. கையில காசு, வாயில இட்லி. என்ன சந்திரமுகி, மசனாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு 4 நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க ஏன் உன் கடைக்கு வரோம்? அங்கன கடையில போய் ஆப்பம் பாயம் சாப்பிட மாட்டோம். காசு இருந்தா அங்கன கடம்பீங்க, ஆற்காடு பிரியாணிம்பீங்க. கையில காசு இல்லன்னா இங்க வந்து டவுசர் தெரிய குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. நான் பொன்னி அரிசி ஆட்டி குஷ்ப கண்ண மாதிரி ஆவி பறக்க இட்லி சுட்டு கொட்டணுமா? எந்திரிச்சு நடைய கட்ட போறீங்களா இல்லையா? எங்கட பகைச்சிட்டு நீ வியாபாரம் பண்ணிடுவியா? என்ன பண்ணுவீங்க? இப்ப பார் வேடிக்கையா. மர்ச்சன்ட் வியாபாரம் பெருங்குடி மக்களே வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ரேஷன் கடையில ரிஜெக்ட் ஆன அரிசியில இட்லி சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கறாங்க, திரிஷா இட்லிங்கறாங்க, ஜோதிகா இட்லிங்கறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கடா பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பல்லி, சட்னில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி. அட இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணியில பன்னி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துறாதீங்கப்பா. கம்மா கம்மா. காலையில முடிச்ச மூஞ்சியே தெரியல. பளபள வெடிச்சு கவுண்டர் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்கத்தையா தரையில கொட்டற? கொட்டவன் பண்ணது ஏறுகால் வெயில பளபள வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தாலும் சரி, புளுத்த வளமா இருந்தாலும் சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தருவ? ஒரு ரூபாய்க்கு ஒரு பொய்ய பேசுவீங்க. எத்தனை பொய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டும், அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம். இவன் பப்பரப்பான்னு போகட்டும். அட நில்லுங்கப்பா. அது எத்தனை வேணுங்கிறீங்க? வழக்கம் போலதாயா 50-50. 6 ரூபாய்க்கு வித்தா உனக்கு 2 ரூபாய், எங்க 2 பேருக்கு 4 ரூபாய். அழியே அக்கிரமம். முட்டுக்குடி போட்டு வண்டி வாடகை கொடுத்து, வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து, ஏழைக்காரனுக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தா கூலி விற்கிறவனுக்கு 4 ரூபாய், முதல் போட்டவனுக்கு 2 ரூபாயா? அந்த 2 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. செகாலிப்பா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த அழுகின தக்காளி அந்த கூடையில் இருக்கு, அங்க போய் வித்துக்கலாமா? இருப்பா, ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? ஆரம்பிங்க. அரசக ஏழைகளின் ஆப்பிள், ஏழைகளின் ஆப்பிள், எஜமானர்களின் இதய கடி. இது அப்படியே சாப்பிடலாம், சூப் அடிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். இப்படி அறுசுவைகள் கொண்டதுல பல சுவைகள் கொண்டது. அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. சேர்ந்தா சேர்ந்துக்க, இல்லன்னா நீ ஒதுங்கிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ. ஆளுக்கு ஈவினிங் கோட்ற காசுல ஒண்ணு ஜாயின் ஆயிட்டா. அடி 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 அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். பார் கேஷ் இருக்கு. ஒரே பிரசவத்துல 2 புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தெளி செத்து போயிடுவான். வியாபாரத்துக்கு எடுக்காதியா? ஜெகலிப்பா, சாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய்க்கிட்டு கொடுத்துருங்க. ஆமா, இவர் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். அக்கா, ஊட்டில எதத்தான பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க வாங்க வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்காரு. வீட்டுக்காரரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோடுவாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணை. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சுரண்டுவான். காசு கொடு. ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய் இந்த டகாட்டி எல்லாம் எங்க கேட்டு வேண்டாம், நாங்களே டகாட்டி போ. செகாலிப்பா, பேசினபடி ரவுண்டா 5000 இருக்கு. தொலைஞ்சு போது கவுண்டர் பாதி தூக்கி போட்டு எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போதே வண்டி எடுத்து போட்டீங்களே. ஏய் விட்டா நாங்க வெந்நீர்லயே வெண்ணெய் எடுப்படியும், காத்துல கூட எடுப்ப கவுண்டரோய். ஐயாமார்களே, அம்மாமார்களே, அண்ணாமார்களே, அக்காமார்களே, பெத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை. மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒரு கருப்பு வைரம். ஒரு தாறு வைரம் 50 ரூபாய். அங்க அங்க நண்டி நண்டி. இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும், இவட வரணும், இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ.
சத்யாரா ஓ சார். ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி வியாபாரத்தை விட்டு வந்துட்ட? வியாபாரமெல்லாம் ஆகி போச்சுப்பா. அழுகணும் பார்த்தியா? ஏப்பா இந்த பொள்ளாச்சி சந்தையில செங்காளிப்பனும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகணும் பழம் என்ன வெறுந்தாரையோ வித்து போடுவானுங்க. செங்காளிப்பனும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழன்னு பழத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு கிடக்குற. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ள கேப் மாதிரித்தனம் முடிச்சவைக்கு முள்ள மாதிரித்தனம் உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட களை புடுங்க போறேன். ஓகே சார். சொல்லுமேன். ஐயா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா. பாக்கெட் இருக்குது பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா பழத்தை காசுங்கய்யா. கோண துணியில வச்சிருந்தீங்க, கோணத்தோட உருவிட்டு போயிட்டானுங்கய்யா. நெக்ஸ்ட் தக்காளி வித்து காய்ச்சல் இந்த அண்டர்வேர்ல போட்டு வச்சிருந்துருக்கலாம். பிளேடு போட்டு போயிட்டாங்க. எனக்கு அத நீ சொல்லாத. நான் கண்டுபிடிப்பேன் மேன். இந்த சதீஷ் கண்டுபிடிப்பான். சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாட்டா இருக்கு. ஆனா ஒரு வயலும் காசு பட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா, இன்னைக்கு ஒண்ணு கலெக்ஷன் சரியில்லை. காலெல்லாம் வலிக்குது. இங்கே நில்லு, பொண்ணு கூட்டு வந்துடுறேன். செல்லமுதா பாக்கெட் அடிக்கிறோம் பசுமாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்ல எங்கேயோ பாத்துருக்கேனே. நம்மளுக்கு அப்படித்தான் தோணுது. என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வானே மாடு கறவையா? ஆனா சும்மா இருப்பா, இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு, கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே இருக்கு. அட கைய வையே. அடடா நம்மளுக்கு இந்த மாடல பிடிக்காதுப்பா. நீ வா செல்லமுதா, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டை போடலாம். செங்காளிப்பா இந்த மாட்டை வித்து கொடு, பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பிளேடு போட்ற மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க. தொழிலாளி ஏமாத்துவனா? இந்த ஈரவங்க மேல வேண்டாம். மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி, கமிஷன் தரேன். செல்லமுதா ஸ்டார்ட் மா. ஐயா ஐயா ஐயா, இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வரல கமலஹாசன் வச்ச மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஈத்துக்கு 2 கண்ணு குட்டி போடுங்க. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க, கைய புடிங்க. பாருங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் வேண்டாப்பா. அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வேளை 30,000. அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வானே, இத்தனை வருஷத்துல நீயும் செங்காளியப்பனும் சேர்ந்து பண்ண முதல் பிசினஸ் ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு பிடிச்சாத்தா கூட்டு. இப்போதைக்கு கமிஷனை வெட்டு. கோமாதா ஐயா, தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா ஐயா? இவன் மாட்டை பறி கொடுத்துவேன். நீ பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். இங்க வா. அந்த தலையை ஆட்டிட்டு போதே பூம்பு மாடு தானே? ஆமாங்கய்யா. ஒண்ணு தானே? ஆமாங்கய்யா. இந்த பக்கமா ஓடுது, ஓடு புடி. கோமாதா ஸ்டாப். பணத்தை எடுத்து போது எங்க கமிஷன் கொடு. இருவார் இந்த பிராடு தரமான வச்சிட்டா உட்ற சவுண்ட்ல இந்த சந்தையை நான் எடுத்துருவேன். எங்க கமிஷன் வரல. செல்லமுதா பூம்பம் கூப்பிடியா? பூம்பும் கூடாதயா. எதுக்கு சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா இதா என் பேரை சொல்லி ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிங்க. அவன் பேரை சொல்லு, பழைய பாக்கி மாவாட சொல்லுவாங்க. இப்போல இடத்தை விட்டு காலி பண்ணலைங்கள். சூடுவளம் பிடிச்சு மூஞ்சில் ஊத்தும். கேட்டு நாயர், மூஞ்சியில ஊத்துற சுடு தண்ணியில கொஞ்சம் டீ தூள் சர்க்கரையும் போட்டு ஊத்தினா நாங்க குடிச்சிட்டு போயிடுறோம். ஆமா நாயர, பாலும் கூட வேண்டாம், கட்டஞ்சாயா கொடுத்தீங்கன்னா போதும். டீ சாப்பிடாம வெளிக்கு வர மாட்டேன். உனக்கு வெளிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, வேலைக்கிழமை சந்தை அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் உனக்கு ஓசிட்டி. மற்ற நாள் காசு இருந்தா இவ்வளவா, காசு இல்லைங்க போயிட்டே இரு. வாரம்டா. செல்வத்தா ஒரு டீ வாங்கி ஆளுக்கு ஒரு முடை குடிச்சுக்கலாம். ஒரு 2 ரூபா பாக்கெட்ல இருக்கான்னு பாரு. ஒரு சுக்கு இல்ல, எல்லாத்தையும் தான் அரசன் பட்டி சரத்து கட்டி இறச்சிட்டிய. சரி விடு, போற வழியில எங்காச்சும் கை நீட்டிடலாம். என்ன பிச்சை எடுக்கலாங்கறியா? காடன்னு வச்சுக்கலாம். 2 1 தான் ஆரம்பி. ஆட போயா. அம்மா 2 ரூபா கொடுங்க. அண்ணா 2 ரூபா கொடுங்க. பேரு பிச்சை தான். அம்மா 2 ரூபா கொடுங்க. அம்மா ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. அம்மா ஒரு 2.25 ரூபாய் கொடுங்க. அம்மா ஒரு 3 ரூபாய் கொடுங்க. ஏப்பா கண்ணு கட்டின தூரத்துல யாரையுமே காணோம். இப்ப என்னப்பா பண்றது? மனம் போன போக்குல போவா. எவனாச்சும் சிக்குவா. நீ பேசாம என்ன ஃபாலோ பண்ணு. அம்மா யாராச்சும் ஒரு 2 ரூபா கொடுங்கம்மா. குடல் வந்து போச்சுடா சாமி. என் குடல் வெந்து போச்சுப்பா. செல்வத்தா வயிறு காஞ்சி கிடக்குன்னு சொன்னியா, வயிறாறு தண்ணி குடிச்சுக்க சாமி. அப்பா நல்ல வேலை, பைப்பையாவது காட்டினியாடா சாமி. பைப்புல தண்ணி வரல, காத்து தாயா வருது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பைப்பு இப்படித்தாயா இருக்குது. அதையா இப்ப நான் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். யோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறதுல நல்லா தெரியும். இருந்தாலும் தேர்தல்னு வந்தா கியூல நின்று ஓட்டு போடுறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்க. ஐயோ பாருங்க ஐயா, பசி தாங்க முடியல, கண்ணு 2 தெரியல, காது அடைக்குது. இந்த நேரத்துல இவன் பாலிடிக்ஸ் பேசுறான் ஐயா. சரிவா, அடுத்த கொலைக்கு போவோம். இந்த பார், இனிமே என்னால வர முடியாது.
ஒரு சிங்கிள் டீக்கு சந்தை ஊரை அலைஞ்சு இது எந்த ஊருன்னே தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் அப்பவே சொன்னேன், டே செங்காளிப்பா, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 50-100 ஒரு கருவாடு விக்கிறவா, ஒரு கத்திரிக்காய் விக்கிறவா, ஒரு பாக்கெட் அடிக்கிற போதும்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நல்லா வெள்ளைக்காரி மாதிரி வேணும்னு ஒரே ராத்திரில எல்லா காசையும் கொட்டி விட்டேன். இனி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பசி தாங்க முடியாது. என்னையா பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே பைனான்சியர் அந்த தெய்வானதான். டப்புனு போய் அவ காலில் விழுந்துருவோம். அதான் பரம்பரையா பொம்பளை காலில் விடுறதா நம்ம பழக்கமா போச்சே. வா. எப்பா யோ, எறும்ப கூட திங்க கூடாம விரட்டிட்டு இருக்கா. இவகிட்ட பைனான்ஸ் வாங்கி எனக்கு சோறு வாங்கி தர போறியா? இன்னைக்கு கொலை பட்டு தான்டா. சும்மா பொலமா கூப்பிடியா? தெய்வானே, என்னங்க தரகர்? சோறுங்கறியாக்கும். ஆமாங்க தரகர். ஒண்ணு நீங்க 2 பேரும் சோறுண்டாச்சா? உங்கோனு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, வியாபாரி ஒருத்தர் வரல, அதான். என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஏன் தெய்வான போய் சொல்ற? அதான் வட்ட வட்டமா இலையில 2 வச்சிருக்கீல்ல, அதை கொடுக்கலாம் இல்ல? இது இட்லி, நான் திங்கிறதுக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். எங்களை பார்க்க வச்சுட்டுனா உனக்கு வயிற்று வலி வந்துடும். எனக்கு வைத்தியம் பார்த்துக்க தெரியும். இவனுக்கு எல்லாம் தெரியும்டா. தெய்வான, பொம்பளைங்க பணம் வச்சிருக்கிற லாக்கரை அவங்க மனசுக்கு பக்கத்துல தான் இருக்குது. கொஞ்சம் லாக்கரை திறந்து ஒரு 100 ரூபாய் பணம் எடுத்து கூட, பசி தாங்க முடியல. காளியப்பா, நீயும் பசியோட இருக்க? என் கை எச்சியா இருக்குது, நீயே வந்து எடுத்துக்கோ. எனக்கு பழக்கம் இல்லையே. இதுக்கு பாலிடெக்னிக் போய் ட்ரைனிங் எடுத்து வந்தா உள்ள போயாக்குதோ. பசி தாங்க முடியல, உள்ள போயா. வயசு பையனை புடிச்சு அப்படி தள்ளாதியா. என்ன போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போற? எடுத்துக்கோ. நான் கொடுத்த நோட்டே வந்துருச்சு. ஐயோ, அது வந்துரு. இன்னொரு 100 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. அட கருமாந்திரம் புடிச்சுங்களே, பசி தாங்க முடியலங்கிற 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. டேய், காசு எடுத்துட்டு வாடா. செலமத்தா, ஜாக்கெட் போட்டதால உள்ள இருந்து உதவி கொடுப்பா. இந்த கெட்டப்ல நம்மளுக்கு சல்லி காசு கிடைக்கிற சான்ஸ் இல்ல. அவ எங்க இருந்தாலும் உருவி கொடுப்பா. நீ தண்ணி போடுறன்னு கேட்காத. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு கெஞ்சு. என்ன தரகரே இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம் அந்த பக்கம்? நீ என்னமோ பாகிஸ்தான் பாடல துணி துவைக்கிற மாதிரி, நாங்க இந்தியா பாடல இருந்து அதை வேடிக்கை பாக்குற மாதிரி. பாசி தாங்க முடியல, தண்ணி குடிக்க வந்தோமா. குடிச்சிட்டு போங்க. ஆத்து தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு என்ன யோசனை? இல்ல, உங்ககிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்குமே தான். சரி பாப்பா, அள்ளியே குடிச்சுக்கலாம். தெய்வானே, பசிக்கா தண்ணி அள்ளி குடிக்கிறோம். பாத்துட்டே இருக்கிற ஒளிய ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து போய் வயிறார சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லு. சிப்பா, என்ன தெய்வானே புரியலையா? புரியுது. பணம் உள்ள வச்சிருக்கேன், நான் போய் மறைவுல எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த துணியெல்லாம் துவைச்சு வைங்க. என்னது பொம்பளை துணி துவைச்சு விட்டே நீ? இது பாரு, அடுத்தவ சங்க நசிக்காவ தண்ணி அடிக்குமோ ஒளிய பொம்பளை துணி துவைக்கிற வழியில திறமத்தா நீ வா. போற வழியில வச்சுட்டு ஒரு 4 காசு பிடிக்கலாம். அட போயா, புடிங்கலாம் முடிக்கலான்னு 10 ஊர் தள்ளி கொண்டு போய் காத்து வர்ற பைப்பு காட்டுற. உங்க கூட நான் வர முடியாது. அப்ப பொம்பளை துணி துவைக்கலாங்கறியா? அதுல என்னையா தப்பு? அதுல என்னையா தப்பு? பொம்பளை துணியை துவைக்கிறதுல என்னையா தப்பு? அவன் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு துவைக்கிறான், நம்ம வெளியே காத்தாட துவைக்கிறான். மச்சன்சி சிஸ்டர்ல, நீ மரவல போய் பணத்தை எடுத்துட்டு வா. அதுக்குள்ள உன் புடவை ஜாக்கெட் எல்லாம் துவைச்சு காய வச்சு இஸ்திரி போட்டு வைக்கிறேன். இந்தா. என்ன தெய்வான தரம் பிரிச்சு போடுற? நீ அடிச்சு துவைப்ப, செங்காலியப்பன் கசக்கி துவைக்கும். அதான். வாட்டு அசிங்க ஸ்டார்ட். செங்காலிப்பா, ரொம்ப பெரிய துணி எடுத்து துவைச்சிருக்க. சும்மா செலமத்தா. தெய்வானே, நீ சொன்ன மாதிரி எல்லா துணியும் துவைச்சு காய் போட்ட. இன்னுமா காசு எடுக்கிற? ஏயா, ஆத்துக்கு வரும்போது யாராவது காசு கொண்டு வருவாங்களா? பின்ன செக் தான் கொண்டு வருவியா? இப்ப காசு இருக்கா இல்லையா? இல்லையா. என்னது காசு இல்லையா? அட என்ன பாத்துட்டு இருக்கிற? காரி துப்பி எல்லாத்தையும் தூக்கி ஆக்கி விடியா? செலமத்தா, இந்த அடமான கடமான வைக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பசியில கேக்குற கேள்வியா இது? இல்ல என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அதை வச்சு உனக்கு டின் பீரும் பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன்.
ஏயா 3 மாசமா கழட்ட முடியாம ஒரே அன்றாயிரம் போட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட பொக்கிஷம் எல்லாம் ஏதாவது பொம்பளை குடிஞ்சு களை புடுங்கும் போது காலில் இருக்கிற கம்மலை கவிட்டியா? ஏன் சிரிக்கிற? கம்மல் கிடையாது, தெய்வானையுடைய சேலை. இது அடமான வச்சுதான் என்னுடைய கொள்கைகளை லட்சியங்களை நிறைவேற்றலாம்னு இருக்கேன். என்னையா பொள்ளாச்சியே தெரியுதே? அலிப்பா, அந்த வண்டி சக்கரத்துல இருந்து டிராமா பண்ணு, உனக்கு பீரும் பிரியாணி நான் வாங்கி தரேன். அவ டிவி 50 தள்ளிட்டு வந்திருக்கா, அதுல போய் உடனே ஆக்சிடென்ட் நம்புவானா அவன்? அப்ப ஓடுற ரயில்ல தான் உழுவியா? பசி தாங்க முடியல உழுயா? வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்தா எவையா நம்புவான்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் இல்லையா? ஐயோ 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 செங்காலியப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டேன் என் ஆறுயிர் நண்பா, பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட், +2 ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 செங்காலியப்பா, செங்காலியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கேட்ட, அதை வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உன்னதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. இந்தா இந்தா பிடி. வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இரு. அண்ணா தலை இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காலி. செல்லமுத்தா, சின்ன பொண்ணாங்கட பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. வா போய் ஒரு கட்டு கட்டலாம். நீங்களா? உங்க அட்ரஸ் என்ன? செங்காலி எப்படுங்க? செல்லமுத்தாருங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி. செங்காலிப்பா, 500 ரூபாய் பணம் கொடுத்துவேன். குவார்டர் சைஸ் இருந்தா கூட ஒரு புல்ல வாங்கி அசத்திட்டானே, அவன் வாழ்க வாழ்க வாழ்க. யோ, அவனை வாழ்த்துறது இருக்கட்டு, எனக்கு முதல்ல சைட் டிஷ் சொன்னேன். நீ சொல்லியே சதீஷ். மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? போய் பார சாத்ரா. ஏய், மணி என்னாச்சு? போங்கடா, ஓடு. மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு மேன்? மணி என்னாச்சு? சதீஷ். என்ன? மணி என்னாச்சு? மணி என்னாச்சுடா? செல்லமுத்தா. சதீஷ். செங்கடிப்பா, ரோந்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காதுல ரத்தம் வர அடிச்சிட்டியப்பா. இனிமே நம்ம பொள்ளாச்சியில பொழைக்கிறது கஷ்டம்டா. அலெக். யோ, தளபதி படத்துல வர அம்பரீஷ் பொரி மாதிரி மொட்டை பாறையில கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அங்கங்கே வேடிக்கை பாத்துருக்கிற. முதல்ல உன் கதை என்ன, அதை சொல்லு. செங்கடிப்பா, இன்னைக்கு என்ன நாடு? விசாலக்கிழமை, சந்தை கூட நாடு. எவனாவது ஆட்டை போட்டு 4 பணம் முடுங்கிறது விட்டுட்டு இந்த அரை டிக்கெட் கிட்ட கதை கட்டிட்டு இருக்கிறியா? பாப்பா போலாம். தம்பி நில்லு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன வருமானம்? நாங்க நாள் வருமானம் பாக்குற ஆளு கிடையாதுங்க. சந்தையில கிடைக்கிறத வச்சுட்டு 7 நாளைக்கு சமாளிக்கணும். அன்ன செலவு, ஆகார செலவு, கிண்ண செலவு, கிளி செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்கிறதுக்குள்ள ஆப்பு கழட்டு போங்க. உங்களுக்கு வேட்டக்காரன் புதூர் ஜமீனை பத்தி தெரியுமா? ஐயோ, நம்மளுக்கு இந்த ஜமீன் ஜமக்காலம் எல்லாம் தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசாலக்கிழமை பொள்ளாச்சி சந்தைங்க, திங்கக்கிழமை உடுமல்பேட்டை சந்தைங்க. அங்க எவனாச்சும் இந்த ஆடு மாடு விற்கிறதுக்காக வருவானுங்க. அவங்கிட்ட ஆட்டையை போட்டு ஒரு 100-200 அடிச்சிருவாங்க. அடிச்ச காசுல மட்டன் பிரியாணி, மரப்பேட்டை ஜோதி, நைட் ஆச்சுன்னா செல்லம் டாக்கீஸ் போய் ஜாக்கி சான் தமிழ் பேசுற படம், இதையெல்லாம் பார்த்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம். காலங்காத்தால ஒரு சிங்கிள் டீக்கு டீ கடைக்காரர்கிட்ட போய் பம்புவோம் பாருங்கன்னா, எல்லா டீ கடைக்காரங்களும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து சீபோ சீபோ சீபோன்னு நாய விரட்டுற மாதிரி விரட்டி கல்லால கூட அடிப்பானுங்கண்ணா. 2 பேரு ஜெயின்னு கெஞ்சிட்டு ஒத்த காலை தூக்கிட்டு போஸ்ட் மரத்தை கட்டி நிப்போம்ங்கண்ணா. இதுதான் இந்த செல்லமுத்தாருடைய ஆட்டோகிராஃப். அதை நான் மாத்துறேன். இங்கிலீஷ் டைட்டில் உங்களுக்கு பிடிக்காதுங்களா? அதை விடப்பா, வேட்டக்காரன் புதூர் முத்து கவுண்டர்னாலே இந்த ஏரியாவுல தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. நாங்க 2 பேரும் லண்டனா, நாங்களும் இந்த ஏரியாக்காரர் தான், எங்களுக்கு தெரியலையே. அவருக்கு வயலு, வாய்க்கா, வரப்பு, தோட்டம், துறவுன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள். இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மகனேன்னு வாய் நிறைய கூப்பிட ஒரு வாரிசு கிடையாது. ஏன் 2 கிலோ அரிசிக்கு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அறுத்துக்கிட்டானா? ஏதோ ஒரு வைராக்கியத்துல சொந்த பந்தங்களை அண்ட விடாம வாழ்ந்துட்டு அந்த முத்து கவுண்டரு நான் சோழிய போட்டு மேக்கப் போனா மேக்கப் போவாரு, கிழக்க போனா கிழக்க போவாரு.
போவார். ஏன் அதே சோழி போட்டு செத்து போனா செத்து போயிட போறான். அந்த சொத்தை நீ அனுபவிக்க வேண்டியதானே? அது எனக்கு தெரியாதா? முத்து கவுண்டரு ஒரு பொன் முட்டையிட பார்த்து அந்த முட்டையை நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் ஒரு குட்டி ஜமீன்தார் ஆகணும். நீங்க குட்டி ஜமீன் ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? வாரிசு வேணுங்கிற அந்த முத்து கவுண்டருக்கு நீதான் தத்து பிள்ளை. புரிஞ்சா போச்சுங்க. முத்து கவுண்டருக்கு நான் வாரிசா போனா மொத்த சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருவாரு. அதை நாம எல்லாரும் பங்கு போட்டுக்கிறோம். பங்கு போடுற வேலையெல்லாம் கிடையாது. எல்லா சொத்து எனக்கு தான். அண்ணனுக்கு கூட்டணி ஆச்சுன்னா பிடிக்காது. என்ன மகனாக்கி மகனை வாரிசாக்கி மொத்தமா அவர் அடிச்சுட்டு போறான்னு பாக்குறாரு. அந்த பெரியவரு நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 50 ரூபாய் கமிஷன், 2000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். ஆனா ஒண்ணு, பணத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும். நான் உனக்கு பேட்டா கமிஷன் மட்டும் தான் கொடுப்பேன். அது சரி, நான் இந்த ஷாருக் கான எனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டுமா? என்னது ஷாருக் கானா? இல்ல ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கு சொன்னேன். சோத்துக்கு வழி இல்லனாலும் உனக்கு இந்த லொள்ளு மட்டும் போறது இல்லையா? அதை ஏன் அந்த அமிதாப் பச்சன் கிட்ட சொல்ற? இத பாருங்க, எனக்கு எதிரா ஏதாவது வில்லங்கம் பண்ண நினைச்சீங்க, நான் சோழிய உருட்டி ஆள மாத்தவும் தயங்க மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்கன்னா நாங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையெல்லாம் ரொட்டி கபடா ஓவர் மக்கான். அப்படின்னா திங்கிறதுக்கு தொங்கறதுக்கு தங்கறதுக்கு இது இருந்தா போதுங்கண்ணா. நாங்க விசுவாசமா நடந்துக்குங்கண்ணா. அது கிடைக்கும். சந்தைக்கு டாட்டா காட்டிட்டு முத்து கவுண்டனுக்கு தத்து புத்தர் நான் நினைச்சு பேட்டா வாங்குறதுக்கு ஐ ஆம் ரெடி. ஓம் சுராஜ நமः, ஓம் ஏகதந்தாய நமः, ஓம் கபிலாய நமः, ஓம் கிருஷ்ணகாய நமः, ஓம் லம்போதராய நமः, ஓம் விகடாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் விநாயகாய நமः, ஓம் சுமகேதவே நமः, ஓம் விநாயகாய நமः, ஓம் பாலச்சந்திர. என்ன நடுங்கிறான் பாத்தியா? பச்சை புள்ளைய தத்தெடுக்க தெரியுது. பச்சை தண்ணி தலைமையில ஊத்துறது. வேற என்ன செய்ய சொல்ற? ஊத்துற தண்ணி 2 புள்ள வாங்கி உடைச்சு ஊத்திந்தா அப்படியே புடிச்சு உடிச்சிருப்பல்ல. ஏன் அவரு அடிப்பாரு? அவருக்கு ஒரு புள்ள வாங்கி அடியே. சும்மா இரு. ஜோசியரே, 7 ஜென்மத்துக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. விளங்கிரும். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுமில்லைங்கண்ணா, இந்த கெட்டப்ல என் போட்டோ நீங்க இருந்ததுன்னா இந்த ஜமீனுக்கே அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்கண்ணா? ஐயோ, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. ஏன் உனக்கு அப்படி நினைப்பு இருக்குதா? சுமார், நீங்க 2 பேரும் எப்பவும் பேட்டாவையும் கமிஷனையும் மட்டும்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு வில்லங்கம்மா ஏதாவது நினைச்சீங்க, சோழிய போட்டு. வேண்டாங்கண்ணா, நாங்க அப்படியே பக்காவா ஆக்டிங் கொடுக்குறோம். செங்காளி அப்பா, உள்ளவா, அம்மாவை பாரு. அம்மா 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 அம்மா. செங்காளி அப்பா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா எடுத்துக்க. அம்மா இங்க. செங்காளிப்பா, இது பூட்ட கேஸ். இதோ மேல போன டிக்கெட்டோட போட்டோவை காட்டி ஆசீர்வாதம் வாங்க சொல்ற. நமக்கு என்ன, வாங்கிக்குவோம் வா. அந்த டேடி என்னைட்ட சொன்னாரு உன்னை சொல்ல. கொஞ்சம் இறுக்கி கட்டிட்டு சும்மாரு. அள்ளிக்க அள்ளிக்க. கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. என்னப்பா அது கிலோ 10 ரூபா? அது ஒண்ணு இல்லைங்கப்பா, கீழே பார்த்து விழு, எங்காச்சும் அடிபட்டு போதா அப்படின்னு சொன்னாரு. தம்பி சொல்றதும் சரிதானே, பார்த்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. செண்பகவள்ளி, உன் பையன் வந்திருக்கிறான், ஆசீர்வாதம் பண்ணுமா? நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நீ வாரிசு இல்லாதவனு கேவலமா பேசினாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இங்க பாத்தியா நம்ம புள்ள செங்காளியப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு பட்டு உடுத்தி பளபளப்பா நகை போட்டு திஷ்டி பொட்டெல்லாம் வச்சு அவனை வீதியெல்லாம் கூட்டு போறேன். செங்காளியப்பா, ஏன் இவ்வளவு குனிஞ்சு வர? நில தட்டிருச்சா? ஏய், முதல்ல அந்த நிலையை தட்டி உடையா. அது இல்லைங்க, மரியாதைங்க, பணிவுங்க, பக்திங்க. இந்த பக்தியும் பணிவும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்ணு, வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம காடு கழையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடணும். அதை நீங்க சொல்லவே வேண்டாம். சந்தையில சிங்கிள் டீக்கு காஞ்சி போனோம் நாங்க. வகை வகையா சோறு கிடைக்கல, விட்டுருவோமா? என்னப்பா யோசிக்கிறீங்க? கரெக்டா சாப்பாட்டுக்கு வந்துடுங்க. சரி, போயிட்டு வாங்க. செங்காளியப்பா, புறப்படு. தள்ளிட்டு வர வண்டியில ஆறு அடிக்கிறான் பாரு.
வணக்கம் கொலக்கட்ட. சொல்லி சரிங்க ஜோசியர. செங்காலியப்பா உங்ககிட்ட நான் பேசணும். அப்படி போடுறா தில்லாலங்கடி. ஐட்ட ஈவன் பண்றானா? நீ என்ன பேசுறன்னு எங்களுக்கு தெரியும். கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்கிய, அப்படியே கம்பி நட்டிட்ட என்ன பண்றது அப்படித்தானே? யோ இட்லி குண்டா, காளியப்பன் கழுத்துல போட்டுக்க நகை நட்டெல்லாம் எங்க 4 நாள் செலவுக்கு தான் தாங்கு. விக்கிற ஐடியாவோ வைக்கிற ஐடியாவோ இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. அதுவும் நீ பேசுறபடி பேட்டா கமிஷன் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டா. இன்னும் அறுவடையே ஆரம்பிக்கலையா? கொலக்கட்ட கவுண்டன் காசோட தான் இருக்கான். போய் கட்டையை உருட்டு. அடட வாங்க ஜோசியர. ஐயா தம்பிய தோட்டம் துறவெல்லாம் சுத்தி பார்க்க அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சந்தோஷமா போய் பார்க்கட்டுமே தான் அனுப்பி இருக்கிறேன். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க சொல்லி நான் எப்ப தப்பா எடுத்திருக்கேன்? ஐயா நம்ம தம்பி இப்பதான் முதலா தோட்டம் துறவை சுத்தி பார்க்க போறாரு. அங்க வேலை செய்யறவங்க நம்ம தம்பிய பார்த்து ஐயோ நீங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடும் போது அந்த கும்பிட்ட கைக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? ஒரு 500 1000 கொடுத்தாதானே நல்லா இருக்கும். அடடா, இதுக்குத்தான் ஜோசியரே நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்றது. தப்பு பண்ணிட்டுன்னு கணக்கு ரெடியா வச்சிருக்கீங்க. இந்தாங்க, என் மகனுக்கு உங்க கையாலேயே கொடுத்துருங்க. ஜோசியம் உன் கைச்சோடு தான் இருக்கிறான். ஆனா எப்படியோ கவுண்டனை கைக்குள்ள போட்டானே. செல்லமுத்தா, பீர் பாட்டில் எத்தா பெருசு இருக்குது, ஆனா போட்டோம்னா மப்ப அளவாத்தாரு. குவார்டர் பாட்டில் இத்தனோண்டு இருக்குது, ஆனா அடிச்சா விரு நேருது இல்ல. கை கொடு. உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஒண்ணுதான். தத்துவம் சொல்றதுனா கூட ஒரு ஷேக்ஸ்பியர் பெர்னாட் ஷா ஹை ரேஞ்சுக்கு போகாம நம்ம ஊர் ரேஞ்சுக்கு ஒரு பட்டசாராய, ஒரு மட்டை ஊர்கா, ஒரு வறுத்த முட்டை, ஒரு அவிச்ச வேர்க்கடல, மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க, மூக்கு செடி, இந்த ஊர் ரேஞ்சுக்கே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஐ வெரி லைக் இட் மா. பிகாஸ் ஐ அம் மண்ணின் மைந்தன். அப்ப நான் மட்டும் நான் அமெரிக்கா மைந்தன் நான் சொன்னேன். ஏன் தனித்தனியா கழண்டு போறேன்? என்னையும் ஜாயின் பண்ணிக்கியா? ஓகே செங்காலிப்பா, செங்காலிப்பா வந்துடாப்பா மொச்சக்கோட்டை. இப்படி இத பாரு, ஏழை பாலங்களுக்கெல்லாம் எண்ணி கொடுக்காத, அள்ளி கொடு. வண்டியை குறைச்சாச்சுட்டான். எப்பா கட்டு கட்டா பணம் வந்து கம்பி நீட்டலான்னு சொன்னல, வந்தான் பாரு ஸ்பீடு பிரேக். இறங்குங்க, டீலிங்க முடிச்சுக்குவோம். எங்கப்பா களிப்பா ஆள் அரவம் இல்லாத இடமா இருக்கு. ஓங்கி மிதிக்கிற பொத்துக்கிட்டின்னு விழுவான். கரெக்டா சங்குல குதிங்கால வச்சு நசுக்கி விட்டுரு, செத்து போற. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த சவாரி வண்டியில வந்ததுனாலங்க செல்லமுத்தானு கால் வெறுத்துருச்சுங்க, அதான் உதறாரு. ஆமாண்டா, வார்த்தையில நாணயம், நடத்தையில சுத்தம், இதுதான் இந்த ஜோசியனுடைய சிறப்பு. இத பாருங்க, நம்ம ஒப்பந்தப்படி 1000க்கு 50, 2000க்கு 100, 10,000க்கு எவ்வளவு? 8000. 9000 என்ன ஏமாத்தாதீங்க, கணக்கு எனக்கும் தெரியும். அப்படியே நூல் விடுற, சும்மா விட்டு பாக்க. இங்க விடாத. நீங்க வாய்க்கா வரப்ப பாப்பீங்களோ தோட்டம் துறவை பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. கவுண்டங்கிட்ட காசை கறக்குறீங்க, என்கிட்ட வந்து குடுக்குறீங்க, கமிஷனை வாங்கிட்டு போறீங்க. செல்லமுத்தா, அப்படியே போய் ஒரு 8 மரப்பேட்டை ஜோதி பாத்துட்டு போயிடலாமா? அட மறுபடியும் ஏன்டா மரப்பேட்டை ஜோதி மாக்கினாம்பட்டி மல்லிகா நாளிர தோப்புக்குள்ள போனா அங்க எத்தனை மரப்பேட்டையோ எத்தனை மல்லிகாவோ பூந்து விளையாடுவோம். அடிச்சு ஓட்டுறேன். கம்மா 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 கம்மா. செங்கலிப்பா என்னாச்சு? தலை சுத்து செல்லமுத்தா. ஏயா 9 பேக்க ஒண்ணா அடிச்சா தலை சுத்தாதா? அதுக்கு பேர் கேங் ஓவர். இதுக்கு பேர் கிறக்கம். ஆக வா. ஒரு சரசா 2 சரசா 9 சரசு ஒன்னா களை எடுத்துட்டு வா வான்னு கூப்பிடு செல்லமுத்தா. வேண்டாம் செங்காளிப்பா, வந்தன்னைக்கு உன் வேலையை ஆரம்பிச்சிடாத. 2 இட்லிக்கு வக்கு இல்லாம அம்பராமலை தாத்துல ஒண்ணு அழுக்கு தண்ணி அள்ளி குடிச்சிட்டு அங்கேயே படுத்திருந்துமே, அதை மறந்துடாதமா செல்லமுத்தா. மறுநாள் நடிச்சு திருநாள கோட்டை விட்டுறாரு. அப்படியா? சரி போய் அள்ளிட்டு வா.